ஃபைனலி விடாமுயற்சி திரைப்படத்திலிருந்து ரொம்ப முக்கியமான 2 அப்டேட் வந்து வெளியாகி இருக்குது. அதாவது விடாமுயற்சி திரைப்படத்தோட டீசர், அப்படி இல்லைனா வந்து விடாமுயற்சி திரைப்படத்தோட முதல் பாடல், இந்த 2 அப்டேட்டும் வந்து வரப்போகிறது. ஸோ இந்த 2 அப்டேட்டும் இதுவரைக்கும் கொடுக்காம இருப்பதற்கான காரணம் என்ன, இந்த 2 அப்டேட்டும் எப்போ வந்து வரப்போகிறது அப்படிங்கிற விஷயத்தை பற்றி தான் பேச போகிறோம். சூப்பரான ஒரு வீடியோவாக தான் இந்த ஒரு வீடியோ இருக்க போகிறது அஜித் ரசிகர்களுக்கு. ஸோ மிஸ் பண்ணாமல் பாருங்கள், கண்டிப்பாக 2 அப்டேட் தெரிஞ்சுப்பீங்க. அதாவது விடாமுயற்சி இந்த திரைப்படம் வந்து எப்படா ரிலீஸ் பண்ணுவீங்க, அட்லீஸ்ட் வந்து படத்தோட ரிலீஸ் டேட்டையாவது சொல்லுங்கடா. சரி, இந்த வருஷம் இல்லைனாலும் பரவாயில்ல, அடுத்த வருஷம் எப்போ ரிலீஸ் பண்ணுவீங்கன்னு ஒரு ரிலீஸ் டேட்டை சொல்லிவிட்டு நீங்கள் எல்லா வேலையும் பாருங்கடா, நாங்கள் வந்து அந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷன் வச்சுருப்போம் அப்படின்னு சொல்லி அஜித் ரசிகர்கள் இணையதளத்தில் பயங்கரமாக புலம்பிட்டு இருக்காங்க. லைக்கா நிறுவனத்தை செஞ்சுட்டு இருக்காங்க அப்படின்னு தான் சொல்ல வேண்டும். ஸோ இப்போ எப்படா ரமேஷ் பாலா எப்படா அப்டேட் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்த சமயத்தில் தான் ஃபைனலாக வந்து ஒரு அப்டேட் வந்து ரமேஷ் பாலா போட்டிருக்காங்க. அதில் என்ன போட்டிருக்காங்கன்னா, அப்டேட்டுன்னு போட்டு அது ஃபேக் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. அதனால் அப்டேட் வந்து வராது. ஸோ சோஷியல் மீடியாவில் ஸ்ப்ரெட் ஆகி கொண்டு இருக்கும் அப்டேட் வந்து கம்ப்ளீட்டான ஃபேக்கான அப்டேட்டு, இதை யாரும் நம்பாதீங்க அப்படின்னு சொல்லி ரமேஷ் பாலா ட்வீட் போட்டாங்க. இதனால் ரசிகர்கள் வந்து அப்படியே வந்து ஒரு மன உளைச்சல் வந்து உட்காந்துட்டு இருக்காங்க. ஆனால் நமக்கு கிடைச்ச அப்டேட் வந்து ஒரு பயங்கரமான அப்டேட்டாக தான் பார்க்கப்படுகிறது. லேட்டஸ்ட்டாக அந்த படக்குழுவில் ஒர்க் பண்ணுற ஒருத்தர் வந்து ஒரு இன்டர்வியூ வந்து கொடுத்துருக்காங்க. அதில் அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, விடாமுயற்சி திரைப்படத்தோட டீசரை பற்றி பேசியிருக்காங்க. அதாவது நாங்கள் வந்து விடாமுயற்சி திரைப்படத்தை ஸ்டார்ட் பண்ணதிலிருந்து இப்போ வரைக்குமே எல்லாரும் என்ன சொல்லிட்டு இருக்காங்கன்னா, ஸோ குட் பேட் அக்லி திரைப்படம் தான் வரப்போகிறது, விடாமுயற்சி திரைப்படம் வந்து ட்ராப் அவுட், ஸோ அந்த திரைப்படம் வந்து இல்லை ட்ராப் அவுட், இன்னுமே வந்து ஷூட்டிங் வந்து ஒழுங்காக முடியல, ஷூட்டிங் வந்து ட்ராப் பண்ணிட்டாங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் அவங்க சொன்னது எல்லாத்துக்குமே வாயை வந்து அடைக்கிற மாதிரி தான் விடாமுயற்சி திரைப்படத்தோட டீசர் வந்து வரும். அதுவும் வந்து சூப்பராக ரெடியாக இருக்குது, அது மிக விரைவில் வரும். அந்த டீசரை பார்த்துட்டு யாருமே வந்து விடாமுயற்சியை சும்மா வந்து ரோட்டில் நடந்து இருக்காரு, என்ன போஸ்டர் இப்படி அப்படின்னு சொல்லி யாருமே பேச மாட்டாங்க. அந்த அளவுக்கு தான் வந்து விடாமுயற்சி திரைப்படத்தோட டீசர் இருக்கும் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து பேசியிருக்காங்க. ஆனால் வந்து இதுலேயும் வந்து சிக்கல் ஏற்பட்டிருக்கு. அதில் வந்து அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த வாரத்தில் வந்து விடாமுயற்சி டீசர் வருமா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அது நான் இந்த இடத்துல ரிவீல் பண்ண முடியாது. ஆனால் வந்து டீசர் வந்து சூப்பராக வந்து சீக்கிரமாக வரும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து அவங்க வந்து சொல்லியிருக்காங்க. இவங்க சொன்னதை வச்சு நான் சில ரிசர்ச் வந்து பண்ணோம், சில ஃபோன் கால்லாம் பண்ணி கேட்டு பார்த்ததில் வந்து ஒரு சூப்பரான அப்டேட் வந்து கொடுத்துருக்காங்க. அதாவது வந்து வேட்டையன் திரைப்படம் இசை வெளியீட்டு விழா வரைக்குமே வந்து விடாமுயற்சி திரைப்படத்தோட எந்த ஒரு அப்டேட்டும் வந்து கொடுக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லி லைக்கா நிறுவனம் முடிவு பண்ணியிருக்காங்க. அதனால் வேட்டையன் திரைப்படத்தோட இசை வெளியீட்டு விழா செப்டம்பர் 20 ரொம்ப பிரம்மாண்டமாக நடக்க இருக்கிறது. இந்த இசை வெளியீட்டு விழா முடிச்சிட்ட அப்புறமா விடாமுயற்சி திரைப்படத்தோட டீசர் அப்டேட் வெளிவர வாய்ப்புகள் இருக்குது. அப்படி இல்லைன்னா இன்னொரு அப்டேட்டும் பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. அதுதான் வந்து விடாமுயற்சி திரைப்படத்தோட ஃபஸ்ட்டு சிங்கிள், ரொம்ப சூப்பரான ஒரு லவ்லியான ஃபஸ்ட்டு சிங்கிளாக வந்து அந்த ஒரு சிங்கிள் வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுகிறது. அதுவும் வந்து நம்ம த்ரிஷா அவர்கள் அதுக்கப்புறமா அஜித் அவர்கள் இவங்க 2 பேருக்குமே ஒரு பயங்கரமான ரொமான்டிக்கான ஒரு சாங்காக வந்து அந்த ஒரு ஃபஸ்ட்டு சிங்கிள் வந்து ரெடி பண்ணி வச்சிருக்காங்க. அது வந்து அக்டோபர் ஃபர்ஸ்ட் வீக்கில் வந்து ரிலீஸ் ஆக போகிறதாம். ஸோ அதனால் வந்து 2 விஷயம் வந்து வெளியாக போகிறது. ஒன்று வந்து விடாமுயற்சி திரைப்படத்தோட சூப்பரான டீசர் வந்து ரிலீஸ் பண்ண வாய்ப்புகள் இருக்குது. அப்படி இல்லைன்னா வந்து ஒரு ரொமான்டிக் சாங் த்ரிஷாவுக்கும் அஜித்துக்கும் இருக்க மாதிரி ஒரு பயங்கரமான லவ் சாங் வந்து ரிலீஸ் ஆக வாய்ப்புகள் இருக்குது. இந்த 2 விஷயத்தில் ஏதோ ஒரு விஷயம் வந்து அக்டோபர் ஃபர்ஸ்ட் வீக் வந்து நமக்கு வந்து கிடைக்க போகிறது. ரசிகருக்கு செம்மையாக கொண்டாட போகிறார்கள். மேபி வந்து அது அக்டோபர் 2 காந்தி ஜெயந்தியை முன்னிட்டு வெளியிடவும் வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்கிறது. ஸோ யார் எல்லாம் விடாமுயற்சி திரைப்படத்தோட ஃபஸ்ட்டு சிங்கிளுக்கு வெயிட் பண்ணுறீங்க, முக்கியமாக அந்த ஒரு டீசர் கட்டில் வந்து ஒரு பயங்கரமான சீக்வன்ஸ்லாம் வந்து இருக்க போகிறது, அதெல்லாம் பார்க்க யார் எல்லாம் வெயிட் பண்ணுறீங்க அப்படிங்கிற விஷயத்த மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ஒரு விஷயங்கள்லாம் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, விடாமுயற்சி திரைப்படத்தோட ரிலீஸ் வந்து எப்போ இருக்கும் அப்படின்னு சொல்லி உங்களோட ஒப்பீனியனை மறக்காமல் கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி எல்லா நியூஸும் டக்குன்னு தெரிஞ்சுக்கணும், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் அண்ட் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். பை நண்பர். ஃபைனலி விடாமுயற்சி திரைப்படத்திலிருந்து ரொம்ப முக்கியமான 2 அப்டேட் வந்து வெளியாகி இருக்குது. அதாவது விடாமுயற்சி திரைப்படத்தோட டீசர், அப்படி இல்லைனா வந்து விடாமுயற்சி திரைப்படத்தோட முதல் பாடல், இந்த 2 அப்டேட்டும் வந்து வரப்போகிறது. ஸோ இந்த 2 அப்டேட்டும் இதுவரைக்கும் கொடுக்காம இருப்பதற்கான காரணம் என்ன, இந்த 2 அப்டேட்டும் எப்போ வந்து வரப்போகிறது அப்படிங்கிற விஷயத்தை பற்றி தான் பேச போகிறோம். சூப்பரான ஒரு வீடியோவாக தான் இந்த ஒரு வீடியோ இருக்க போகிறது அஜித் ரசிகர்களுக்கு. ஸோ மிஸ் பண்ணாமல் பாருங்கள், கண்டிப்பாக 2 அப்டேட் தெரிஞ்சுப்பீங்க. அதாவது விடாமுயற்சி இந்த திரைப்படம் வந்து எப்படா ரிலீஸ் பண்ணுவீங்க, அட்லீஸ்ட் வந்து படத்தோட ரிலீஸ் டேட்டையாவது சொல்லுங்கடா. சரி, இந்த வருஷம் இல்லைனாலும் பரவாயில்ல, அடுத்த வருஷம் எப்போ ரிலீஸ் பண்ணுவீங்கன்னு ஒரு ரிலீஸ் டேட்டை சொல்லிவிட்டு நீங்கள் எல்லா வேலையும் பாருங்கடா, நாங்கள் வந்து அந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷன் வச்சுருப்போம் அப்படின்னு சொல்லி அஜித் ரசிகர்கள் இணையதளத்தில் பயங்கரமாக புலம்பிட்டு இருக்காங்க. லைக்கா நிறுவனத்தை
வச்சு செஞ்சுட்டு இருக்காங்க அப்படின்னு தான் சொல்ல வேண்டும். ஸோ இப்போ எப்படா ரமேஷ் பாலா எப்படா அப்டேட் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்த சமயத்தில் தான் ஃபைனலாக வந்து ஒரு அப்டேட் வந்து ரமேஷ் பாலா போட்டிருக்காங்க. அதில் என்ன போட்டிருக்காங்கன்னா, அப்டேட்டுன்னு போட்டு அது ஃபேக் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. அதனால் அப்டேட் வந்து வராது. ஸோ சோஷியல் மீடியாவில் ஸ்ப்ரெட் ஆகி கொண்டு இருக்கும் அப்டேட் வந்து கம்ப்ளீட்டான ஃபேக்கான அப்டேட்டு, இதை யாரும் நம்பாதீங்க அப்படின்னு சொல்லி ரமேஷ் பாலா ட்வீட் போட்டாங்க. இதனால் ரசிகர்கள் வந்து அப்படியே வந்து ஒரு மன உளைச்சல் வந்து உட்காந்துட்டு இருக்காங்க. ஆனால் நமக்கு கிடைச்ச அப்டேட் வந்து ஒரு பயங்கரமான அப்டேட்டாக தான் பார்க்கப்படுகிறது. லேட்டஸ்ட்டாக அந்த படக்குழுவில் ஒர்க் பண்ணுற ஒருத்தர் வந்து ஒரு இன்டர்வியூ வந்து கொடுத்துருக்காங்க. அதில் அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, விடாமுயற்சி திரைப்படத்தோட டீசரை பற்றி பேசியிருக்காங்க. அதாவது நாங்கள் வந்து விடாமுயற்சி திரைப்படத்தை ஸ்டார்ட் பண்ணதிலிருந்து இப்போ வரைக்குமே எல்லாரும் என்ன சொல்லிட்டு இருக்காங்கன்னா, ஸோ குட் பேட் அக்லி திரைப்படம் தான் வரப்போகிறது, விடாமுயற்சி திரைப்படம் வந்து ட்ராப் அவுட், ஸோ அந்த திரைப்படம் வந்து இல்லை ட்ராப் அவுட், இன்னுமே வந்து ஷூட்டிங் வந்து ஒழுங்காக முடியல, ஷூட்டிங் வந்து ட்ராப் பண்ணிட்டாங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் அவங்க சொன்னது எல்லாத்துக்குமே வாயை வந்து அடைக்கிற மாதிரி தான் விடாமுயற்சி திரைப்படத்தோட டீசர் வந்து வரும். அதுவும் வந்து சூப்பராக ரெடியாக இருக்குது, அது மிக விரைவில் வரும். அந்த டீசரை பார்த்துட்டு யாருமே வந்து விடாமுயற்சியை சும்மா வந்து ரோட்டில் நடந்துட்டு இருக்காரு, என்ன போஸ்டர் இப்படி அப்படின்னு சொல்லி யாருமே பேச மாட்டாங்க. அந்த அளவுக்கு தான் வந்து விடாமுயற்சி திரைப்படத்தோட டீசர் இருக்கும் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து பேசியிருக்காங்க. ஆனால் வந்து இதுலேயும் வந்து ஒரு சிக்கல் ஏற்பட்டிருக்கு. அதில் வந்து அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த வாரத்தில் வந்து விடாமுயற்சி டீசர் வருமா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அது நான் இந்த இடத்துல ரிவீல் பண்ண முடியாது. ஆனால் வந்து டீசர் வந்து சூப்பராக வந்து சீக்கிரமாக வரும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து அவங்க வந்து சொல்லியிருக்காங்க. இவங்க சொன்னதை வச்சு நான் சில ரிசர்ச் வந்து பண்ணோம், சில ஃபோன் கால்லாம் பண்ணி கேட்டு பார்த்ததில் வந்து ஒரு சூப்பரான அப்டேட் வந்து கொடுத்துருக்காங்க. அதாவது வந்து வேட்டையன் திரைப்படம் இசை வெளியீட்டு விழா வரைக்குமே வந்து விடாமுயற்சி திரைப்படத்தோட எந்த ஒரு அப்டேட்டும் வந்து கொடுக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லி லைக்கா நிறுவனம் முடிவு பண்ணியிருக்காங்க. அதனால் வேட்டையன் திரைப்படத்தோட இசை வெளியீட்டு விழா செப்டம்பர் 20 ரொம்ப பிரம்மாண்டமாக நடக்க இருக்கிறது. இந்த இசை வெளியீட்டு விழா முடிச்சிட்ட அப்புறமா விடாமுயற்சி திரைப்படத்தோட டீசர் அப்டேட் வெளிவர வாய்ப்புகள் இருக்குது. அப்படி இல்லைன்னா இன்னொரு அப்டேட்டும் பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. அதுதான் வந்து விடாமுயற்சி திரைப்படத்தோட ஃபர்ஸ்ட் சிங்கிள், ரொம்ப சூப்பரான ஒரு லவ்லியான ஃபர்ஸ்ட் சிங்கிளாக வந்து அந்த ஒரு சிங்கிள் வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுகிறது. அதுவும் வந்து நம்ம த்ரிஷா அவர்கள் அதுக்கப்புறமா அஜித் அவர்கள் இவங்க 2 பேருக்குமே ஒரு பயங்கரமான ரொமான்டிக்கான ஒரு சாங்காக வந்து அந்த ஒரு ஃபர்ஸ்ட் சிங்கிள் வந்து ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. அது வந்து அக்டோபர் ஃபர்ஸ்ட் வீக்கில் வந்து ரிலீஸ் ஆக போகிறதாம். ஸோ அதனால் வந்து 2 விஷயம் வந்து வெளியாக போகிறது. ஒன்று வந்து விடாமுயற்சி திரைப்படத்தோட சூப்பரான டீசர் வந்து ரிலீஸ் பண்ண வாய்ப்புகள் இருக்குது. அப்படி இல்லைன்னா வந்து ஒரு ரொமான்டிக் சாங் த்ரிஷாவுக்கும் அஜித்துக்கும் இருக்க மாதிரி ஒரு பயங்கரமான லவ் சாங் வந்து ரிலீஸ் ஆக வாய்ப்புகள் இருக்குது. இந்த 2 விஷயத்துல ஏதோ ஒரு விஷயம் வந்து அக்டோபர் ஃபர்ஸ்ட் வீக் வந்து நமக்கு வந்து கிடைக்க போகிறது. ரசிகருக்கு செம்மையாக கொண்டாட போகிறார்கள். மேபி வந்து அது அக்டோபர் 2 காந்தி ஜெயந்தியை முன்னிட்டு வெளியிடவும் வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கிறது. ஸோ யார் எல்லாம் விடாமுயற்சி திரைப்படத்தோட ஃபர்ஸ்ட் சிங்கிளுக்கு வெயிட் பண்ணுறீங்க, முக்கியமாக அந்த ஒரு டீசர் கட்டில் வந்து ஒரு பயங்கரமான சீக்வன்ஸ்லாம் வந்து இருக்க போகிறது, அதெல்லாம் பார்க்க யார் எல்லாம் வெயிட் பண்ணுறீங்க அப்படிங்கிற விஷயத்த மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ஒரு விஷயங்கள்லாம் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, விடாமுயற்சி திரைப்படத்தோட ரிலீஸ் வந்து எப்போ இருக்கும் அப்படி சொல்லி உங்களோட ஒப்பீனியனை மறக்காமல் கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி எல்லா நியூஸும் டக்குன்னு தெரிஞ்சுக்கணும், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் அண்ட் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். பாய்.